வணக்கம். நம்ம இந்த வீடியோல நெஸ்டட் கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம மேப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது 2மே ஒரு டிஃபரெண்ட் கலெக்ஷன். இப்போ அத எப்படி கம்பைன் பண்றது? ஒரு டேட்டா எப்படி ஒரு கலெக்ஷனுக்குள்ள இன்னொரு கலெக்ஷன் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுதான் நெஸ்டட் கலெக்ஷன். ஒரு கலெக்ஷனுக்குள்ள இன்னொரு கலெக்ஷன். இப்போ என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருக்கு. இப்போ இதே மாதிரி எனக்கு லிஸ்ட் ஆஃப் மேப் வந்து ஒரு டேட்டா டைப்ல வேணும் அப்படின்னா, ஒரே வேரியபிள் வேணும்னா, வேர் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது வந்து ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன பண்றேன், இந்த மேப் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே என்னால் வந்து மல்டிபிள் கலெக்ஷன் வந்து போட்டுக்க முடியும். மல்டிபிள் மேப் வந்து போட்டுக்க முடியும். ஒரு கம்மா போட்டு இந்த மாதிரி என்னால் மல்டிபிள் மேப் வந்து இது மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்து போட முடியும். ஓகேங்களா? இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு வந்து மல்டிபிள் மேப்ஸ் வந்து கிடைக்கும். இது இந்த இடத்துல இதை வந்து இட்ரேட் பண்றதுக்கு ஃபார் வேர் பர்சன் இன் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். இந்த இடத்துல பிரிண்ட் பர்சன் அப்படின்றது வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு தனித்தனியா வந்து வந்துச்சு. ஓகேங்களா? இதான் நெஸ்டட் கலெக்ஷன். ஒரு கலெக்ஷனுக்குள்ள இன்னொரு கலெக்ஷன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்பை நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் வந்து சர்வருக்கோ இல்லை சர்வர்லேருந்து எடுத்துன்னு வரும்போது இது மாதிரி லிஸ்ட்டுக்குள்ள மேப்பு, மறுபடியும் மேப்புக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டு, இதே மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இதை எல்லாம் நீங்களும் ஒரு வாட்டி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 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 மேப் ஒன்று போட்டுக்கிட்டு லிஸ்ட் ஆஃப் மேப் வந்து இடத்துல வந்து போட்டு பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.